الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவுமே இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எனக்கு என்ன டாபிக் அப்படின்னா நோன்பின் சிறப்புகள். சவும் சியாம் அப்படின்ற இந்த அரபு சொல்லுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா விலகி இருதல் அப்படின்ற பொருள் தரும். சியாம் அப்படின்ற இந்த சொல்லுக்கு விலகி இருதல் அப்படின்ற ஒரு பொருள் தரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கருணை மிக்க இறைவனுக்காக நோன்பு நோக்க வேண்டும் என நான் ஏந்துகிறேன். அதாவது இதோட பொருள் எப்படி வரும்னா, பேச மாட்டேன் என்று நான் சபதம் செய்கிறேன். பேச மாட்டேன்னா பேசாம இருக்கிறது கிடையாது. இது எப்படி அப்படின்னா, சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களில் இருந்தும் நம்மளை வந்துட்டு விலகி வச்சிருக்கிறதா இந்த நோன்பினுடைய நோக்கமா இருக்கு. இந்த நோன்பின் சிறப்புகள் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றானாமா, ஆதமுடைய மகனின் நற்செயல் அனைத்தும் அவனுக்குரியது நோன்பை தவிர. அதாவது நம்ம செய்யற எல்லா நல்ல விஷயங்களுமே நமக்குரியதுதான், ஆனா நோன்பை தவிர நிச்சயமாக எனக்குரியதாகும், நோன்பு எனக்குரியதாகும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுக்குண்டான கூலிய நானே அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உங்களை யாராச்சும் நோன்பு வச்சீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு தீய வார்த்தைகளையும் தீய பேச்சுகளையும் தீய செயல்களையும் விட்டு விலகி இருங்கள் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நோன்பு வந்துட்டு பாவங்களை தடுக்கும் கேடயமா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாராவது உங்களை திட்டுனாங்களோ, உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை அவர்கள்கிட்ட சொல்லணும்.
அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமை நாள்ல நோன்பாளிகளின் வாயில் வரும் நாற்றம் கஸ்தூரி நறுமணத்தை விட மறுமை நாளில் அல்லாஹ்விடம் அதிக நறுமணம் உடையதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒரு நோன்பாளி 2 விஷயங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு நோன்பாளி நோன்பை திறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மறுமையில் தன் அதிபதியை சந்திக்கும் போது தனது நோன்பின் மூலம் மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹான் அல்லாஹ், ஒரு அடியான் நோன்பின் மூலம் நாளை அல்லாஹ்வை மஹ்ஷர்ல சந்திக்கிற மூலம் அவன் வந்துட்டு மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்ப பொதுவா நம்ம வந்துட்டு மத்த நாட்கள் செய்யக்கூடிய நன்மைகள் சின்ன சின்ன நன்மைகள் செஞ்சானா அதுக்கு உண்டான கூலியை வந்துட்டு அல்லாஹ் கொடுத்துருவான், நம்ம மத்த நாட்கள் எல்லாம் செஞ்சா. ஆனா நம்ம நோன்பு வச்சுட்டு ஒரு சின்ன விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் 10 மடங்கு கூலியை நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். நாளைக்கு நமக்காக அல்லாஹ் கிட்ட 2 விஷயம் வந்துட்டு பரிந்துரை செய்யும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நோன்பு வந்துட்டு நாளைக்கு அல்லாஹ் கிட்ட சொல்லுமாமா, இறைவா, உணவிலிருந்தும் இச்சையிலிருந்தும் பகல் பொழுதும் இவரை நான் தடுத்து வைத்திருந்தேன். ஆகவே இவருக்காக நான் செய்யும் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி நோன்பு நமக்காக அல்லாஹ் கிட்ட சொல்லுமாமா. அதே மாதிரி குர்ஆனும் சொல்லுமாமா, இறைவா, இரவில் தூக்கத்திலிருந்து இவரை நான் தடுத்து வைத்திருந்தேன். ஆகவே இவருக்காக நான் செய்யும் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனும் சொல்லுமாமா. சுப்ஹானல்லாஹ், நாளைக்கு நமக்காக இந்த 2 விஷயங்களும் வந்துட்டு நமக்காக பரிந்துரை செய்யுது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்துட்டு ரொம்பவுமே முன்னுரிமை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அபு உமாமா அவங்க வந்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு சுவனத்துல என்னை வந்துட்டு நுழைய செய்யும் ஒரு நற்செயலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வந்துட்டு நோன்பை விட்டு விடாத, அது போன்ற ஒரு நற்செயல் வந்துட்டு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த சஹாபி கேட்கும் போது அவர் மறுபடியும் சொல்றாங்க, நோன்பை விட்டு விடாதே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அடியான் அல்லாஹுக்காக ஒரு நாள் நோன்பு வைத்தால் அந்த நோன்புக்காக 70 ஆண்டுகள் தொலைவு அவனை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்காமல் இருக்க மாட்டான். சுப்ஹான் அல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹுக்காக ஒரு நாள் நோன்பு வச்சான் அப்படின்னா அவனை வந்துட்டு 70 ஆண்டுகள் தொலைவுல வந்துட்டு அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் விலக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதே மாதிரி சுவனத்துல ரையான் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு வாசல் இருக்கு. நோன்பாளி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுமை நாள்ல அந்த வாசல் நமக்கு கேட்குமாமா. அப்போ அதுல கடைசி மனிதர் நுழைந்ததுமே அந்த வாசல் மூடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த கடைசி மனிதராகவாச்சு நம்ம அந்த ரையான்ற வாசலுக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நோன்பு வந்துட்டு நிறைய வகைகள் இருக்கு. இப்போ ஆஷுரா நோன்பு, ஒரு மாதத்தினுடைய 14, 15, 16, அப்புறம் திங்கள் வியாழ நோன்பு, இந்த மாதிரி நிறைய சுன்னத்தான நோன்பு இருக்கு, நேர்ச்சை நோன்பு இருக்கு, பரிகார நோன்பு இருக்கு. இது எல்லா நோன்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய எல்லா முஸ்லிம் மீதும் கடமையாக்கப்பட்ட ரமலான் நோன்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எல்லா முஸ்லிம் மீது எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நோன்பு வந்துட்டு கடமையா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக திகழக்கூடும். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயமான அல்-பக்ரா 183வது வசனத்துல வந்துட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அதே அல்-பக்ரால 185ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான வமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸூமுஹு. ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில் தான் மனிதனுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரை கொண்டதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவராவது அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ இஸ்லாத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு 5 விஷயங்கள் நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், 2வது தொழுகை, 3வது ஜக்காத், 4வது நோன்பு, 5வது ஹஜ். நோன்பு அப்படின்றது ரமலான் மாதம் நோன்பு, கடமையான நோன்பு தான் அங்க வந்துட்டு குறிப்பிடுறாங்க. இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரமலான் மாதம் வந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு அபூ ஹுரைரா அவங்க கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க, அருள் வளம் மிக்க ஒரு மாதம் இதோ உங்களிடம் வந்திருக்கின்றது. இம்மாதத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். சொர்க்கத்தின் வாசல்களை இம்மாதத்தில் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இம்மாதத்தில் உள்ளன. அந்த இரவின் புண்ணியத்தை இழந்தவர் அனைத்தையும் இழந்தவரை போன்றவர். சுபஹானல்லாஹ், அந்த ஒரு இரவை விட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே ஈடாகாது. அந்த ஒரு இரவை விட்டோம் அப்படின்னா அனைத்தையுமே இழந்தவர் போன்ற ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தருவானாக. அடுத்தது என்னன்னா, அஸ்ஸலவாத்து ஹம்ஸா, 5 தொழுகைகளும், வல் ஜுமாஅத்து இலா ஜுமாஅத்தி, ஒரு ஜுமா மறு ஜுமா வரையிலும், ரமலானு இலா ரமலான, ஒரு ரமலான் மறு ரமலான் வரையிலும், முக்கஃபிராத்து லிமா பைனஹுன்ன, அவற்றுக்கு இடையே உள்ள பாவங்களை போக்கி வைக்கக்கூடியவையாகும். துனிபத்தில் கபாயிரு, பெரும் பாவங்கள் தவிர்த்து கொள்ளுமானால், அதாவது 5 நேர தொழுகையும் ஒரு ஜுமாவிலிருந்து மற்றொரு ஜுமா வரையும், ஒரு ரமலான்ல மற்ற ரமலான் வரையிலும் நம்ம பெரிய பெரிய பாவங்களை தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. ரமலான் பிறையை உறுதி செய்தல், அதாவது நம்ம எப்படி இந்த பிறையை வந்துட்டு உறுதி செய்யறது அப்படின்னா, மாத பிறையை கண்டால் நோன்பை தொடங்கள், மேலும் அதனை கண்டால் நோன்பை முடித்து கொள்ளுங்கள். மேகமூட்டத்துடன் காரணத்தால் காண இயலாவிட்டால் ஷாபான் பிறையை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த எப்படி நோன்பு வைக்கிறது அப்படின்னா, ஒரு பிறைய பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நோன்பு வச்சுட்டு அதே பிறைய பார்த்துதான் நம்மள வந்துட்டு நோன்பை முறிக்க சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு பிறை தென்படவில்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அது 30ஆக கணக்கிட்டு அந்த மாதம் முழுவதும் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நேர வேறுபாடுகள் நிறைய இருக்கும். இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு பிறை இப்போ இங்க பிறை தென்படல அப்படின்னா சவுதி அந்த மாதிரி ஏரியாலலாம் வந்துட்டு இடத்துல எல்லாம் வந்துட்டு பிறை தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்க இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா நம்ம நோன்பு வைப்போம். ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு முன்னாடி வைப்பாங்க, சிலப்போ ஒரு நாள் பின்னாடி வைப்பாங்க. அந்த மாதிரி பிறை வந்துட்டு எங்க எப்படி தென்படுதோ அங்கதான் அப்படி. இப்போ இங்க கோயம்புத்தூர்ல இங்க பிறை தென்பட்டுச்சு அப்படின்னா இங்க வைக்கணும். இதே நேற்றுக்கு வந்துட்டு அந்த ஊர்ல தென்பட்டுச்சுன்னா அவங்கதான் வைக்கணும். அவங்க அங்க பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்க வைக்க கூடாது. அதுக்கான ஒரு உதாரணமும் ஆதாரமும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, குறைப எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. என்னன்னா, அவர் வந்துட்டு சிரியாவுக்கு வந்துட்டு பயணம் செல்றாங்க. அப்போ வந்துட்டு நோன்பினுடைய மாதத்திற்கு முன்னாடி நோன்புக்கு முன்னாடி அவங்க செல்றாங்க. நோன்பு வந்த உடனே அவங்க வந்துட்டு அங்க பிறைய பாத்துட்டாங்க. வியாழக்கிழமை வந்து அவங்க பிறைய பார்த்துட்டு அவங்க நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வந்துட்டு அந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதியில அவங்க திருப்பி மதீனாக்கு வரும்போது அவங்க வந்துட்டு இப்னு அப்பாஸ் அலி அவங்க கிட்ட வந்துட்டு இந்த நோன்பை பத்தி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க எப்ப நோன்பு வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் அலி அவங்க வந்துட்டு குரைப் அலி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க வந்துட்டு வியாழக்கிழமையே நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பாஸ் அலி அவங்க கேக்குறாங்க, வியாழக்கிழமையா, கண்டிப்பா நீங்க பிறைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நானும் எங்க கூட இருந்த மக்களும் முஆவியா அலி அவங்களும் கூட வந்துட்டு பிறைய பார்த்து எங்க கூட தான் நோன்பு வச்சாங்க அப்படி சொல்றாங்க. அப்போ அப்பாஸ் அலி அவங்க சொல்றாங்க, நாங்க வந்துட்டு இங்க பிறைய பார்த்தது வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறுபடியும் குரைப் அலி அவங்க சொல்றாங்க,
முஆவியர் அலி பிறையை கண்டதும் நோன்பை வைத்ததும் உங்களுக்கு போதுமானதாக ஆகாது அப்படி சொல்லி கேட்கிறேன். ஏன்னா நீ முஆவியா வச்சதும் அவங்க வந்துட்டு அந்த பிறையை கண்டதும் அவங்க நோன்பு வச்சதும் உங்களுக்கு போதுமானது ஆகாது அப்படி சொல்லி கேட்கும்போது அதற்கு இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படிதான் காமிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்க அங்க பிறை தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அங்க நோன்பு வைங்க. எங்களுக்கு இங்க எப்போ பிறை தென்படுதோ அப்போ நாங்க அங்க நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பாஸ் ரலி அவங்க. நோன்பின் ஃபரலுகள். நோன்பினுடைய ஃபரலுகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா நோன்பினுடைய ஃபரலுகள். 2 விஷயம் வந்துட்டு நோன்பினுடைய ஃபரலுகளா இருக்கு. அதிகாலை உதயம் முதல் சூரியன் மறையும் வரை நோன்பை முறிக்கும் செயலை விலகி இருதல். அதாவது இது ஃபர்ஸ்ட் விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு தேவையில்லாத பேச்சுகளிலும் தீய பேச்சுகளிலிருந்தும் நம்ம வந்துட்டு விலகி வச்சுக்கிறது தான். அந்த விலகி வச்சு நமக்கு தெரியும் ஒரு நோம்பு டைம்ல நம்மளுடைய மன இச்சைகளை வந்துட்டு கட்டுப்படுத்தி நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப மெயின். ஃபர்ஸ்ட் ஃபரல் இதுதான். செகண்ட் வந்துட்டு நியத்து வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது 2ம் சேர்ந்தாதான் உண்மையாவே நோன்பு நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. நியத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி அம்ரி மானவா. செயல்கள் அனைத்தின் விளைவுகளும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. மனிதன் எதை எண்ணுகின்றானோ அதற்குரிய பலன் தான் அவனுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியத்தினுடைய ஹதீஸ்ல இருக்கு. இப்போ அதிகாலை முன்பே வந்துட்டு நோன்பு வைக்க தீர்மானம் யாரும் வந்துட்டு இப்போ சுபைக்கு முன்னாடி அதிகாலைக்கு முன்னாடி வந்துட்டு நோன்பு வைக்கல அப்படின்னு தீர்மானம் இல்லாம அவங்க சும்மா நோன்பு வச்சாங்க அப்படின்னா அந்த நோன்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நோன்பு யாரு மீது கடமை, யாரெல்லாம் இந்த நோன்பு வைக்கலாம், யாரு மீதெல்லாம் கடமை அப்படின்னு சொல்லி கேட்டா, இணை வைப்பவர், புத்தி சுவாதனம் இல்லாதவர், சிறுவர், நோயாளி, பயணி, மாதவிடாய் வந்தவர், பிரசவ ரத்தம் வந்தவர், முதியவர், கர்ப்பிணி, பாலூட்டும் பெண்மணி ஆகியோர் மீது நோன்பு கடமை இல்லை. இவங்க எல்லாத்தவங்க மீதும் நோன்பு கடமை இல்லை. ஆனா இவங்க அல்லாதவர்கள் இருப்பாங்கல்ல, மீனான எல்லா முஸ்லிமான மீனான எல்லாரோட மீதும் கடமையா இருக்கு. இப்ப நான் சொன்ன இவங்கெல்லாம் வந்துட்டு சிலவங்க வந்துட்டு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, இப்ப யாருக்கு அந்த பரிகாரம் அப்படின்னா, வயது முதிர்ந்தவர், மூதாட்டி, குணப்படுத்த முடியாத நோயாளி, வாழ்வாதாரத்துக்காக வேற வழியே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க அந்த நோன்பை விடுறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இது இருக்கு, பரிகாரம் இருக்கு. நோன்பு அவங்களால வைக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பரிகாரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். இது வந்துட்டு ஒரு ஏழைக்கு நம்ம உணவு கொடுக்கறது வந்துட்டு கடமையாகும். இப்ப நான் சொன்ன பரிகாரம் செய்ய வேண்டியவர், அதாவது யாரெல்லாம் அப்படின்னா, வயது முதிர்ந்தவர், மூதாட்டி, குணப்படுத்த முடியாத நோயாளி, வேற வழியே இல்லாத ரொம்ப சிரமப்படுற வேலை செய்யும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்துக்காக, இவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அவர்கள் மீது கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள், அதாவது இவங்க 2 பேத்துக்குமே அதே இதுதான். இப்போ வந்துட்டு பாலூட்டும் பெண்கள்லாம் வந்துட்டு தங்க குழந்தைகள்லாம் அழுவாங்க. ஸோ ஃபீட் பண்ணணும், அதுக்காக சாப்பிடணும், அதனால வேற வழியே இல்லாம நோன்பு விட்டுதான் ஆகணும் அப்படின்ற இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பரிகாரமா அவங்க என்ன பண்ணணும்னா, இதே முன்னாடி கூறப்பட்டவங்களுக்கு மாதிரியே தான் வந்துட்டு இவங்களுக்கும், அதாவது ஒரு ஏழைக்கு வந்துட்டு உணவளிப்பது அவங்க மீது கடமையாகும் அப்படின்னு. அதே மாதிரிதான் கர்ப்பிணி பெண்கள், அவங்களும் அதே மாதிரிதான். அவங்களால டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அவங்களும் அந்த நோன்பை விட்டே ஆகணும்ன்ற பட்சத்துல அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த, அதாவது ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும்னு குறிப்பிடுறான்.
கலா நோன்பு கடமையானவர். யாருக்கெல்லாம் கலா நோன்பு கடமையாகுது அப்படின்னா, இப்போ வந்துட்டு நோய் இருக்கும் அவங்களுக்கு இல்லையா, நோய் இருக்கிறவங்க வந்துட்டு இல்ல எனக்கு இந்த நோன்பு டைம்ல தான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, இது நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சரியாயிரும், இல்லைன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றவங்களும் பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நோன்பு டைம்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னால பயணம் செஞ்சுட்டு இருக்கேன், என்னால நோன்பு வைக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நோன்பு மாதத்தை விட்டு, அந்த நோன்பு வைக்க முடியாத நாட்களை விட்டு மற்ற நாட்கள்ல வந்துட்டு நம்ம கணக்கெடுத்து நம்ம வந்துட்டு நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு இதுவே குர்ஆன் அல்லாஹ் வந்துட்டு அல் பக்ரா 185லயே சொல்றான், ஒமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தது மின் ஐயாமி உஹ்ரா. ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தார், அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பை நோற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நோன்பை விடுவதும் கலா செய்வதும் யார் மீது கடமை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் மீது கடமை, அதாவது இந்த விஷயம் யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா, மாதவிடாய் ஏற்படும் இல்லையா, மாதவிடாய் மற்றும் பிரசவ ரத்தம் அவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு என்னன்னா, அவங்க 2 பேரும் நோன்பு டைம்ல நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா அது நோன்பு வச்ச ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இஸ்லாமிய சட்டங்களை வல்லுனர்கள் ஒருமித்து கருத்து கொண்டது. அதாவது நீங்க வந்துட்டு உங்களுக்கு மாதவிடாயோ இல்ல பிரசவ ரத்தமோ அந்த நோன்பு டைம்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த நோன்பு நாட்களை தவிர மிச்ச நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எத்தனை நோன்பு விட்டுருக்கீங்களோ அத்தனை நோன்புக்கு நீங்க வந்துட்டு வைக்கணும். அத்தனை நோன்பு நீங்க கணக்கு வச்சுட்டு நீங்க வைக்கணும். இந்த நோன்புல இருந்து நெக்ஸ்ட் நோன்பு வரக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த ஒரு 1 year கேப்ல உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவிடாயும் பிரசவ ரத்தம் வரவங்களுக்கும் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு இந்த சலுகை கொடுத்திருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் வந்துட்டு நிறைய இந்த நோன்பாளியை பொறுத்த வரைக்கும் நிறைய சலுகைகள் வந்துட்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தின் சிறப்புகளை நாம் அடைந்து ரய்யான் என்ற வாசலின் வழியாக சொர்க்கம் செல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.